நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I'm like a princess, always gotta keep my head up. You can see. Hi Monica, I am Anushya. I'm the kind of girl, I'm from the bottom. என்னை பற்றி தெரியாம நீ வந்து மோதிட்ட. We'll see. பேசிக்காகவே எனக்கு காம்படிஷனாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காம்படிஷன்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் நிறைய காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன். பார்த்தல ஏய் இப்போ பாரு. ஹாய், என் பேர் மோனிகா. சேலஞ்சிங் ரவுண்டில் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த பார்வைக்கு பதில் சொல்லு அனுஷ்யா. சேலஞ்சிங் ரவுண்டில் யார் என் கூட போட்டியாக நின்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அனுஷ்யா, நான் உன்னை ஜெயிப்பேன். நான் தான் பெஸ்ட்டாக பண்ணுவேன். நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அனுஷ்யா, சாரி. ஏய், எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? டெரர்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த குச்சியை உடச்சி. டெரரா நீங்க? எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி? 1 2 3 டெரர் லுக்ஸ் ப்ளீஸ். ரெண்டு டெரர் கொஞ்சம் எரரா இருக்கு. நம்ம காம்படிஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே அனுஷ்யா, ஆல் தி பெஸ்ட். மோனிகா, உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடு. அப்படியே வாப்பா. அனுஷ்யாவுடைய சங்கதிகள் ஹெவியா வந்துட்டு இருக்கு. வாய்ஸ் செஸ்ட் வாய்ஸ் இன்னும் லைட்டன் பண்ணி அதை ப்ராப்பராக பிளேஸ் பண்ணக்கூடிய இதில் ட்ரைனிங் நான் கொடுத்துருக்குறேன். அநேகமாக இந்த பாட்டு அவளுக்கு முன்ன விட பெட்டராக வரும். அனுஷ்யா,
ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட் சாங். அனுஷா நல்லாவே பாடினீங்க. ரெண்டு இடம் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு எனக்கு தோணுன இடம். ஆலாப் பிகினிங் ஆலாப் இருக்கு இல்லையா, அதில் 2வது ஃப்ரேஸ். இங்கேருந்து ரொம்ப நல்லா வந்தது. எனக்கு அனுஷியா பாடினது ரொம்ப பிடிச்சது. லாஸ்ட் பல்லவி ரொம்ப சூப்பராக பாடினீங்க. சரணத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சரணம் லைன்ஸ் வருது இல்லையா, அது ஒரு தடவை பாட முடியுமா? அதில் ஒரு இடம் மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னீர் பொன்னீர் நதி நீராட வரணும், என்னை என்னை நீதம் நீயால வரணும். இந்த இடம் தான் இப்போ நல்லா க்ளீனாக பாடினீங்க. டேக்கில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. இது எல்லாமே சூப்பராக பாடினீங்க. மோனிகா ரெடியா? ஸ்டார்ட். வாணி ஜெயராம் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு குவாலிட்டி. அவங்களுடைய எந்த பாட்டு எடுத்தாலும் அந்த குவாலிட்டி நம்ம கொண்டு வந்தால் வாணி ஜெயராமுடைய ஸ்டைலுக்கு ஜஸ்டிஸ். மோனிகா, try to bring the best of Vaani. மோனிகா, எஸ் மேம். நல்ல சாங், நல்ல அட்டெம்ப்ட், நல்லா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். பல்லவியல் நல்லாவே இருந்தது. சரணத்தில் தான் அந்த ஒரு இடம், அந்த மேலே போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வர்ற இடம். தரரரரா. என் மனகங்கையில் சங்கமிக்க சங்கமிக்க பங்கு வைக்க பங்கு வைக்க தாரரரா. பங்கு வைக்க. ஓகே, கொஞ்சம் வாய்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கா மோனிகா? கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கங்கே வந்துட்டு இருந்தது. உடம்பு முடியலேன்னு கொஞ்சம் அன்னைக்கு லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது மட்டும் தான், மீதி எல்லாமே நல்லாவே பாண்டிங்க. என்ன ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சாங், நல்ல அட்டெம்ப்ட், சொல்லாமல் இருக்க முடியலை. ஆல் தி பெஸ்ட்.
பிரமாதமா பாடின மோனிகா. தேங்க்யூ மேம். வாய்ஸோட ப்ரொஜெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். செஸ்ட் வாய்ஸ்லேருந்து ஹெட் வாய்ஸ் அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். மோனிகா, சார் நிஜமா ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. என்னுள்ளில் எங்கோ ஏன் கேட்கிறது. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பாடின நீ. தேங்க்யூ சார். சில மைன்யூட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ. பட் டோட்டல்லி இது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு. அட்டெம்ட் பண்ணதுக்கே பாராட்டுக்கள் உனக்கு. மோனிகா அண்ட் அனுஷியா, உங்க 2 பேரோட டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து எப்படியாவது ஆளுக்கு 50 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க. போங்க போங்க டக்குனு போங்க. ஒரே ஆள்ட்டலாம் வாங்க கூடாது. ஒரே ஆள்ட்டலாம் வாங்க போங்க கூடாது. போங்க 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 டக்குனு போங்க. போங்க இந்த சைடு போங்க, அந்த சைடு போங்க. எங்க போங்க? உங்க டீம் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. மோனிகா எங்க டீம் கிட்ட வராதீங்க. பாரு அப்பா சொல்லி கொடுத்த பழக்கம் அப்படியே நல்ல அமௌண்ட் உசாரா போகுது. 50 ரூபீஸ் ஒரே ஆள்டன் வாங்க கூடாது. இன்னைக்கு டின்னர் நல்ல ஒரே ஆள்டன் வாங்க கூடாது. செலவு பண்ணி சாப்பிட வேண்டியதான். 10 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ஒரே நோட்டா வாங்கிட கூடாது. ஒரு சில்லற காசு. யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? அது போதும். வெரி நைஸ். இது யார் காசு? அனுஷா வந்து கொடுத்த டைம்ல வந்து கலெக்ட் பண்ண காசு வந்து 90 ரூபீஸ் அனுஷா வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம கொடுத்த டைம்ல. 10 20 40 50 70 130 150 200 300 400 ஒரு 500 rupees நோட்டு 900 ரூபாமா. 900 ரூபா இருக்குமா? இப்போ என்ன சொல்றீங்கக்கா? 900 rupees. அண்ணா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்டதில்லை, அதோட உங்களை ஒருபோதும் கலாச்சது. ஆனா இப்போ உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 5 விஷயத்த சொல்ல போறேன். இருங்க 5 விஷயம் பிடிச்சது மட்டும்தான். அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் எடுப்பா. மாலை தான் விவகாரமா மட்டும் சொன்னா வச்சுக்க. இருங்க சொல்றேன் தங்கம். பிரியங்கா அக்கா, முதல் விஷயம் இந்த நம்ம தலையிலோட ஸ்டைல் இருக்கே, ஸ்டைலு அண்ணனோட அந்த அழகான முகம். பிடிச்ச விஷயங்களா என்ன? ஓகே 2. ஓகே 2. சித்ராமா கேட்டுக்கோங்க. மாக்கா அப்பா அண்ணனோட துள்ளலான பேச்சு. அப்புறம் இதெல்லாம் நான் 4வது விஷயம் மாக்கா அப்பா அண்ணனோட கம்பீரமான நட. வாயில ஏதோ மாட்டிச்சுப்பா. எல்லாரும் கேட்டுக்கோங்க. கண்டிப்பா. பேரண்ட்ஸ், ஆடியன்ஸ், கண்டஸ்டன்ட்ஸ், ஜட்ஜஸ், இதெல்லாம் பொய்யும் தெரிஞ்சும் இவ்வளோ பொறுமையா கேக்குறீங்களே மாக்காப்பாண்ணா. இதை யார் உனக்கு சொல்லி கொடுத்து இப்படி பேச வச்சிருப்பாங்க நல்லா தெரியும். மதர் பிராமிஸ் நான் சொல்லியே கொடுக்கல. மதர் பிராமிஸ்லாம் சொல்லாத, கொதறிடுவேன். ஓகேவா? செல்லக்கூடிய சூப்பரா கலாய்ச்சாங்க. செம்மடா. அப்பா சொல்லு. 900 ரூபா கரெக்ட் பண்ணி வந்திருக்கேன். என்ன பண்ணலாம்? சரி, அவ என்ன சொல்றா? அதுக்கு நீ என்ன சொல்ற? நீங்க பேசிக்கோங்க. நான் தான் நிறைய வாங்கினேன். நானும் தான் நிறைய வாங்கினேன். உன்னை விட நான் நிறைய வாங்கினேன். ஆனா அது பொய் இல்லை, உண்மைதான். நீனே உண்மைன்னு சொல்லிக்கோ. ஆமா உண்மைதான். என்ன பண்ணுவேன்? சரி ஆமா நீனே உண்மைன்னு வச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ, வெல்கம். நீங்க இப்படி சண்டை போடுறது பார்த்துட்டு இருக்க முடியல. 2 பேரும் கட்டி பிடிச்சிரு கிஸ் கொடுங்க. நீங்களே மேடம் சொல்றீங்க. மக்கு மாதிரி நிக்கிறீங்களே, உங்க 2 பேரும் ஏமாத்துறாங்க. அவங்க பாருங்க ஷேரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் அடிங்க. கேம் ஓவர், ஃபினிஷ்ட். போய் உட்கார்ந்து இடத்துல போய் உட்காருங்க. யார் நீங்களா? என்ன? நாங்களா கண்டஸ்டன்ட்ஸ். கண்டஸ்டன்ட்ஸா? அப்ப கண்ட இடத்துல நிக்காதீங்க, அங்க போய் நில்லுங்க. எங்களை போக சொல்லுங்க, அப்பதான் போவோம். அப்ப ஆளாளுங்க அவங்க இடத்துக்கு போங்க. எங்களோடது அதெல்லாம் கொடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன இப்படி திரும்புமா? நீ திரும்ப அங்க பாரு. நீ நாங்க என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? நான் கடவுள் படம் பாத்தீங்களா? அதெல்லாம் படம், இது நிஜம். நிஜமா? பாருடா, மோண்டு ஸ்பீக்கர் மாதிரி என்ன சவுண்ட் விடுது? காம்படிஷன் ஒன்று வச்சோம். நீங்க 2 பேரும் காசு கலெக்ட் பண்ணிட்டீங்க. வேலை முடிஞ்சிச்சு. போய் இடத்துல போய் உட்காரு. அது வேற யார்கிட்டயாவது கொடுங்க. அவங்க தானே வாங்குனாங்க. அவங்களோட காசுல அது. கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணோம். நீங்க அதை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா? மாக்காப்பா கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. கோயங்கர் சார், கொஞ்ச நேரத்துல எல்லாம் மாறிடும். நீ போய் அத பண்ணு போ. அவள் தான் சொல்றேன். என்ன இப்போ கமிஷன் வேணுமா? இந்த அதெல்லாம் இல்ல, எல்லார்கிட்டயும் கொடுத்துடணும் அவங்களோட காசு. நீ யாரும் வெக்கமே இல்லாம அவங்க கிட்ட இருந்து போய் வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் என்ன வேணா சொல்லுவேன். இப்போ வீட்டுக்கு போன்னு சொன்னா போயிடுவியா? ஹலோ. இந்த 2 பசங்க மோனிகாவும் அனுஷியாவும் தானா?
அப்படி கேளு. இது வரைக்கும் நான் இவங்க குரலே நான் கேட்டதில்லை. இப்போ என்ன நல்ல மனசு, மாக்காப்பாவும் பிரியங்கா 2 பேரும் திரும்பி கொடுக்க போறாங்க காசு, மக்கள் காசு, மக்களுக்கு தான் மக்கள் காசு சேரும். மாக்காப்பாக்கு.